1999 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது என்ன தெரியுதா? சத்தமா சொல்லுங்க. அச்சு முறுக்கு போடுறதா? அச்சு முறுக்கு செய்யறது. அப்ப இது என்னது? அச்சு இல்ல, அச்சு அல்லது ஒரு டை அப்படின்னு சொல்லலாமா? ஆமா. பாருங்க, எந்த ஒரு பொருள் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு முதலாவது ஒரு அச்சு செய்வாங்க, ஒரு அச்சு தயார் செய்வாங்க. அந்த அச்சை தயார் பண்ணியாச்சுன்னா அதை வைத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்களை என்ன பண்ணலாம்? தயார் பண்ணலாம். இந்த அச்சை தயார் பண்ணுவதற்கும் ஒரு மாஸ்டர் அச்சு ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த அச்சை வச்சுதான் இதே போல லட்சக்கணக்கான இந்த அச்சு முறுக்கு செய்யற பொருளை தயார் செய்திருப்பார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு பொருள் செய்ய வேண்டும் என்றாலும் முதலாவது அந்த அச்சு தயார் செய்வாங்க, டை என்று சொல்லுவார்கள். அதை தயார் பண்ணிட்டாங்கன்னா அதை வைத்து லட்சக்கணக்கான எத்தனை நம்பர்ஸ்ல நமக்கு பொருட்கள் வேண்டும் என்றாலும் தயார் செய்து கொள்ளலாம். அப்போ இந்த அச்சு என்ன சைஸ்ல இருக்குதோ அந்த சைஸ்ல தான் அந்த பொருளும் உருவாக்கப்படும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. இப்போ சேர்ஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். ஒரு கம்பெனி சேர் பாத்தீங்கன்னா அந்த சைஸ் கரெக்டா ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி வைப்பதற்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா அது ஒரு சைஸான அச்சுல செய்யப்பட்ட ஒன்று. அப்ப அருமையானவர்களே, ஒரு அச்சு தயார் பண்ணியாச்சுன்னா அதுல இருந்து எத்தனையோ நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? பொருட்களை அதே போல தயார் செய்து எடுக்கலாம். இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளத்தை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் திருச்சபையாருக்கு எழுதின 6வது நிருபத்துல நிருபம் 6வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். என்னோடு கூட யாராவது ஒருவர் அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளம், the marks of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளம். இன்றைக்கு நிறைய போட்டோஸ் இயேசு கிறிஸ்துவை போல வருகிறது இல்ல? ஆனா இயேசு எப்படி இருப்பார் என்று ஏனோ தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு மறைத்து வைத்து இருக்கிறார். அவருடைய முகரூபம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு முகரூபத்தை அவர் வரைந்து, ஒரு யூதனை போல உள்ள முகரூபத்தை வரைந்து அவன் பிசினஸுக்காக அதை வெளியே கொண்டு வந்துட்டான். எனக்கு நிறைய பேர் அதை வைத்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை வைத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தவறான ஒரு பழக்க வழக்கம். ஆனால் கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளம் என்பது அவருடைய சரீர அடையாளத்தை குறிக்கிறதா? இல்லவே இல்லை. ஒரு முறை நான் நார்த் இந்தியாவுக்கு பிரயாணம் போகும் பொழுது ஒரு பிங்க் கலர் ஷர்ட், பிங்க் கலர்னு சொல்றதை விட தமிழ்ல காவி ட்ரெஸ் இல்ல, காவி ஷர்ட் வந்து போட்டுட்டு போனேன். ட்ரெயின்ல போறவெல்லாம் இப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது காவி அந்த ஷர்ட்டை பார்த்துட்டு உடனே இப்படி இப்படி கும்பிட்டுட்டே போவானுங்க. அன்னைக்கு விட்ட அந்த காவி ட்ரெஸ் இல்ல. ஆமா, போதகர்கள் நம்ம எல்லாரும் அதிகமாக ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் நம்ம போடுவோம். ட்ரெஸ் வந்து ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது நல்லதுதான் இல்லையா? ஒரு வெள்ளை சட்டை ஒரு வெள்ளை பேண்ட் வேஸ்ட் நம்ம உடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆனா பாருங்க அருமையானவர்களே, அந்த ஆடை வந்து நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளத்தை பிரதிபலிக்க முடியாது. இதே சென்னை பட்டணத்துல ஒரு நாள் நான் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சிக்னல்ல எனக்கு முன்னாடி கொஞ்சம் 4 வண்டி தள்ளி 2 சகோதரிகள் பைக்ல இருக்கிறாங்க.
ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட். அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய டிபிஎம் சகோதரிகள் எப்படி Dress உடுத்திருப்பார்களோ அதே போல ஃபுல் ஹேண்ட் அவங்க பிளவுஸ் போட்டிருக்கிறாங்க, பியூர் ஒயிட். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, நம்ம டிபிஎம் சகோதரிகள் பைக் ஓட்டுறாங்களா என்கிற ஆச்சரியம், வேற ஒண்ணு இல்ல. அந்த சிக்னல், கிரீன் சிக்னல் போட்ட உடனே அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வண்டி ஓட்டினேன். அடுத்த சிக்னல் என்னை விட முன்னாடி போறாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 சிக்னல் தாண்டியும் என்னால அவங்க பின்னாடி வண்டியை ஓட்ட முடியல, அவ்வளவு ஃபாஸ்ட். கடைசி ஆக மொத்தத்தில் நானும் அவங்க பின்னாடி போயிட்டேன். அது நேரா போயிட்டு ஒரு பெரிய கோயில் பக்கத்துல நின்றுச்சு. அங்க வண்டியை போட்டாங்க. அவங்க அந்த ஸ்டாண்ட போடும் பொழுதுதான், நான் பக்கத்துல போய் நிற்கும் பொழுதுதான் தெரியுது அவங்க கிறிஸ்தவ ஊழியக்காரிகள் இல்ல. ஆடையை வச்சு இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ கிறிஸ்துவுடைய அச்சடையாளம் என்பது என்ன அப்படி என்பதுதான் ஒரு 3 காரியங்களை பவுல் இந்த கலாத்திய திருச்சபையாருக்கு எழுதுகிற ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளம், அவருடைய குணாதிசயங்கள், அவ்வளவுதான். எப்படி அந்த தலைமை ஆசிரியர் அந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனாகிய என்னை பார்த்து, நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்க, நீ இந்த காரியத்தை செய்யலாமா என்று கேட்டாரே, அதே போல இந்த உலகம் நம்மை பார்க்கும் பொழுது இவன் கிறிஸ்தவன், ஆகவே தான் இதை செய்கிறான் என்று இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கிறிஸ்துவுடைய அச்சடையாளத்தை நான் பிரதிபலிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். அதுல முதலாவதாக இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். சாந்தமுள்ள ஆவி. சாந்தமுள்ள ஆவி. The spirit of gentleness. ஆவியின் கனியை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதே கலாத்தியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்துல 21 23 வரைக்கும், 20 23 வரைக்கும் பவுல் அழகாக எழுதுகிறார். ஆவியின் கனியினா என்னெல்லாம் சேர்ந்தது என்று சொல்லி. ஆவியின் கனியோ சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சாந்தம், இச்சை அடக்கம். 9 காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் சாந்தம் என்கிற அந்த குணம் வருகிறது. அது ஒரு ஆவியின் கனி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாந்தமுள்ள ஆவி ஒரு மனிதனிடம் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ள அந்த சாந்த ஆவியை பார்க்கிறார்களா? சாந்தம் என்றால் என்ன? வேதத்தில் சாந்தத்தை குறித்த நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆனா இன்றைக்கு உலகம் என்ன சொல்லும்? நீங்க சாந்தமா இருந்தீங்கன்னா உங்க தலையில மிளகா அரைச்சிருவாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, சாந்தத்தோடு இருந்தால் இந்த பூமியை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியுமா? சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனுக்காக ஆண்டவரே முன்னணியிலே நின்று யுத்தம் செய்கிற தேவன் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிற தேவன். இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் 2 வெவ்வேறாக பிரிக்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய சாந்தம் இருக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கும். சாந்தம் என்றால் என்ன? உங்களுக்கு விளங்கும்படியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், நீங்க எல்லாம் என்னைய பார்க்க வர்றீங்க.
எப்படியும் ஒரு 4 பேருக்கு நான் மோசமானவனா தெரிஞ்சிருப்பேன் இல்ல, 4 பேருக்கு நல்லவனா தெரிஞ்சிருந்திருப்பேன். என்னை நல்லவன் என்று நினைக்கிறவங்க வருவாங்க, வந்து பார்த்துட்டு ஐயோ அண்ணே நல்லா பிரசங்கம் பண்ணுவாரே, வட இந்தியெல்லாம் ஊழியம் செய்தாங்களே, இப்படி பொட்டுன்னு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி என்னுடைய பெருமையை சொல்வார்கள் என்றால், உடனே நான் எந்திரித்து என் காலரை தூக்கி விட்டு அடேங்கப்பா என்னை பற்றி எவ்வளவு அருமையா பெருமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நான் செத்து போயிட்டேன், எனக்குள்ள பெருமை வராது. இன்னொருத்தர் வருகிறார், ஊழியன்னு சொன்னாப்பா, ஆனா வேஷம் போட்டுட்டு என்ன அட்டூழியம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் திட்டான்னு வச்சுங்க. டே என்ன சொன்ன அப்படின்னு எட்டி சட்டையை பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்? நான் செத்து போயிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாந்தமுள்ள ஆவி உள்ள ஒரு மனிதனை ஒருவர் புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில பெருமையை கொண்டு வராது. ஒரு சாந்த குணமுள்ள மனிதனை ஒருவர் இகழ்ந்தாலும் அந்த இகழ்ச்சி அவனை கோபப்படுத்தவும் செய்யாது. ஹல்லேலூயா. இதுதான் சாந்தத்தினுடைய சிறப்பு. அவனுக்கு பெருமையும் வராது, கோபமும் வராது. இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட். காலையில் 5 மணிக்கு ஒரு நாள் ஒரு சென்னையில ஒரு மெயின்லைன் சர்ச்ல பேசுவதற்காக மென்ஸ் ஃபெலோஷிப் உடைய ஃபெஸ்டிவல், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய ஆண்டு விழாவில் பேசுவதற்கு முதல் சர்வீஸ் காலையில் 6 மணி எங்க வீட்டுல இருந்து நான் கிளம்பிட்டேன். 5 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். நல்ல அழகான ஒரு ஒயிட் ஷர்ட், அதை இது வரைக்கும் நான் போட்டதில்லை. சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த பட் ரோட்ல போயிட்டு அந்த டர்னிங் இருக்கு, பஸ் உருட்டி போயிட்டே இருக்கிறான். அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுவதற்காக நான் வலது பக்கத்துல ஓடி ஓவர்டேக் பண்ணும் பொழுது உள்ள பஸ்ல உட்கார்ந்து இருந்த ஒருத்தன் துப்பிட்டான். அந்த சமயம் ஹெல்மெட் கிடையாது, அதனால ஹெல்மெட்டும் போடல. இந்த ஒயிட் ஷர்ட்ல இந்த பக்கத்துல அப்படியே அவன் ஒரு நார்த் இந்தியன், வாயில பான் பராக் போட்டிருக்கிறான், அதையே வச்சு அப்படியே துப்பிட்டான். வந்துச்சு பாருங்க கோபம். அந்த வண்டியை நான் துரத்தி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி போறேன். நந்தம்பாக்கத்துல நிப்பான்னு பார்த்தேன், அந்த ஐடிபிஎல் ஸ்டாப்ல நிப்பான்னு பார்த்தேன், பஸ் நிக்கல. நான் இன்னும் பின்னாடி போறேன். மியாட் அந்த பக்கத்துல போகும் பொழுது என் மனசுக்குள்ள ஆவியான ஒரு சின்ன வார்த்தையை போடுகிறார். ஏன்னா அந்த நான் பேச போகிற சர்ச்சில் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் தலைப்பு. இப்ப சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து தான் செய்தி ஆயத்தப்படுத்தி 6 மணிக்கு என்ன பண்ண போனோம், நான் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும் புல்பிட்ல நின்று. ஆனா எனக்கு சாந்தத்துக்கு ஒரு சோதனை என் மனசுல அது படிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பக்கத்துல ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு, அந்த பக்கத்துல ஓரம் கட்டின, ஆண்டவரே சாரி, நான் கோபப்பட்டது தப்பு ஆண்டவரே, பரவாயில்ல, இது என்ன செய்யறது, வேற வழி இல்லை, அவனை மன்னிச்சிடுற ஆண்டவரே, பஸ் போயிடுச்சு இல்ல, அவன் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் புறப்பட்டு போனேன். சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை உடனடியாக நமக்கு உணர்த்தி அவரோடு கூட ஒப்புராவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கோபமும் வராது, அடுத்தது என்ன வராது, பெருமையும் வராது. சரி பாருங்க, இந்த சாந்த குணம் உள்ளவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 5:5 கூட, மத்தேயு 21:4 கூட, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி அதனுடைய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற நீங்களும் நானும், அவருடைய பசுத்தமான இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறோம். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணங்கள் மூலமாக கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளமாகிய அந்த சாந்த குணத்தை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும். ஹல்லேலூயா.
சாந்த குணத்தோட இருந்தா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இரண்டாவது அச்சடையாளத்திற்கு நான் செல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முழு அதிகாரத்திலுமே மோசேக்கும் ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அவனுடைய மனைவியை குறித்ததான ஒரு மனக்கசப்பு ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் வந்ததுனாலே ஆண்டவர் மோசையை கொண்டுதான் பேசினாரோ என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஒருவேளை மோசே சிறுவன் தான் ஆரோனுடைய பார்வையில, மிரியாமுடைய பார்வையில. ஆரோனு மிரியாவும் மோசையை இடுப்புல தூக்கி வளர்த்தவர்கள் தான். அந்த காலத்துல பெரிய பிள்ளைகளை தான் அடுத்த பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, கேர் பண்ணிக்குவாங்க இல்ல. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன 1ஆம் கிளாஸ்ல கொண்டு சேர்த்ததே எங்க அக்கா தான். எங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவங்க தான் ஸ்கூலுக்கு இடுப்புல வச்சு தூக்கிட்டு போவாங்க 1ஆம் கிளாஸுக்கு. அப்போ இந்த மோசைய ஆரோனு மிரியாமும் எவ்வளவு கேர்ஃபுல்லா வளர்த்திருந்திருப்பாங்க. மோசையை நாணல் பெட்டியில வைத்து நைல் நதியில வைத்த பொழுது யார் பாதுகாப்புக்காக அங்க இருந்தது? மிரியாம் தான். இப்போ தம்பிக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இதை கேட்டார். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். 3 பேரும் போகிறார்கள். ஆண்டவர் மேகத்தூணிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் எழுந்தருளி ஆரோனையும் மிரியாமையும் இன்னும் உள்ள வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவங்க 2 பேரும் மாத்திரம் இன்னும் உள்ள போறாங்க. ஆண்டவர் அங்க பேசும்போது சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோசையை குறித்து ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். மேல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷரை காட்டிலும் மிகவும் சாந்தம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மிகவும் சாந்தம் உள்ளவன். ஆனா மோசையுடைய பழைய லைஃப் எடுத்து பாருங்க. எங்களுக்கு ஒன்னு அதிகாரியை வச்சது யாருன்னு கேட்ட உடனே வெட்டி என்ன பண்ணிட்டான்? ஆமா, மணலுக்குள்ள பூத்தான் இல்ல. அவ்வளவு கோபக்காரன். இப்பொழுது ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அந்த கோபம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவனுக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே இந்த மிரியாம் வெண் குஷ்டரோகியா மாறிவிடுகிறாள். இதை ஆரோன் பார்க்கிறான். பார்த்து பயந்து மோசே தன்னுடைய தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க. காலையில நான் மீண்டும் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆண்டவனே, என் ஆண்டவனே என்று மோசையை தான் எடுத்து வளர்த்த தம்பியை பார்த்து சொல்லுகிறான், என் ஆண்டவனே. காரணம் என்ன? ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் முன்னணியிலே யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவளை மன்னியும், எங்க குற்றத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். மோசே பாருங்க, சாந்த குணம் உள்ளவன்ட்ட இருக்கிற அடுத்த ஒரு குணம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே அவளை குணமாக்கும் என்று சொல்லி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சாந்த குணம் உள்ளவன். ஒருவேளை சாந்த குணம் இல்லாதவனாக இருந்ததா, இப்பமாவது உங்களுக்கு தெரியுதா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு? இனியாவது கம்முன்னு அடக்கிட்டு சும்மா என் கூட வாங்க அப்படின்னு மோசே சொல்லல. ஆமா, சாந்த குணம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அந்த காரியத்தை அவன் சொல்லி இருப்பான். ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே அவளை குணமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேல காரி துப்பினது உண்டானால் நான் அவளுடைய முகத்துல காரி துப்பி இருக்கிறேன், அவ 7 நாள் வெட்கப்படட்டும், பாளையத்துக்கு புறம்பாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக அவளை பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணமுள்ள ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவருடைய அச்சடையாளம், இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை பவுல் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், இதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே
கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர், ஏன் குடும்ப பாரம், ஏன் தனிப்பட்ட பாரம், ஏன் ஊழியத்தினுடைய பாரம், இதுவே எனக்கு பெரிய அளவுல இருக்குது. நான் இன்னொரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்க முடியுமா? இன்னொருத்தருடைய பாரத்தை ஏன் தலையில நான் வைத்துக் கொள்ள முடியுமா? இன்னொரு ஊழியத்தினுடைய காரியத்தை ஏன் தலையில வைத்துக் கொள்ள முடியுமா? ஏன் பாரமே பெரிய பாரமா இருக்குது அப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அது மாத்திரமில்லாமல் இயேசு கிறிஸ்துடைய அந்த அச்சு அடையாளத்துல இரண்டாவது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். இதுல மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்வது. ஏன் நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும்? வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 இருந்து 27 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா அவயவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துனுடைய அவயவங்களாக இருக்கிறோம். சரீரத்துல தனித்தனி அவயவங்கள், ஆனால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துனுடைய அவயவமா இருக்கிறோம். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார். அப்படி என்றால் கண் நான் செவியாக இல்லாததுனாலே நான் சரீரத்தினுடைய அவயவம் அல்ல என்று சொல்ல முடியுமா? செவியானது நான் கண்ணாக இல்லாததுனாலே நான் சரீரத்தினுடைய அவயவம் அல்ல என்று சொல்ல முடியுமா? எல்லாம் கண்ணானால் செவி எங்கே? எல்லாம் செவியானால் மோப்பம் எங்கே? இதெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை நாம தனித்தனி நபராக இருந்தாலும் நாம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அங்கங்களாக அல்லது அவயவங்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்போ ஒரு அவயவம் பாடுபடும் பொழுது இன்னொரு அவயவம் சும்மா இருக்க முடியாது. கால்ல ஒரு கல்லு தட்டிச்சுனா உடனே கீழே குனிய வேண்டி இருக்கிறது. கண் அதை பார்க்கிறது, கை அதற்கு உதவி செய்கிறது, வாய் உடனே காற்றை அனுப்பி ஊதி ஒரு சுகத்தை கொடுக்கிறது. எல்லா அவயவங்களும் உணர்ச்சியோடு கூட வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த பாரத்தை எல்லாம் சேர்ந்து சுமக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். இதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. இதுல 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்பது 3 விதங்களிலே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வது. உதவி செய்தல் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன மனசுல தோணும்? பணம் கொடுத்து உதவி செய்தல் என்று தோணும், இல்லையா? ஆம், பணம் கொடுப்பதும் உதவிதான். ரெண்டாவது, நீங்க நம்முடைய சரீரத்துல போய் ஒருத்தட்ட உட்கார்ந்து அவளோடு கூட ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய உதவி. சில இழப்புல இருக்கிறவங்க, சில துக்கத்துல இருக்கிறவர்களுக்கு நம்ம பணம் கொடுத்தால் ஆறுதல் வராது. ஆனால் நாம் போய் அங்க உட்கார்ந்து அவங்க முதுகுல 2 தட்டுல தட்டி, கவலைப்படாதங்க பிரதர், நாங்க இருக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார், விசுவாசிகள் நாங்க இருக்கிறோம், போதகர்களாகி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு 4 வார்த்தை ஆறுதலாக நம்ம சொல்லுகிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய உதவி. எங்க டீம்ல முன்னாடி ஆரம்ப நாட்கள்ல ஒரு அண்ணன் இருந்தாங்க. இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆன பிறகு அதிகமாக ஊழியத்தில் அவரால் ஈடுபட முடியவில்லை. அவங்க எனக்கு பழக்கமான அந்த கொஞ்ச நாட்களில் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு 20 லிட்டர் டீ கேன் அவங்க வீட்டில் இருந்துச்சு. அப்போ நான் அது கேட்டேன், என்னடா வீட்டில் கேன் வச்சிருக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வார்த்தை சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க இருக்கிற இந்த பகுதிகளில் யார் வீட்டில் மரணம் வந்தாலும் உடனடியாக நானும் லீவ் போட்டுருவேன், என் மனைவி லீவ் போட்டுருவேன். 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்தாங்க. 2 பேருமே லீவு போட்டுட்டு ஒரு 5 லிட்டர் பால் அல்லது 10 லிட்டர் பால் வாங்கி ஒரு காஃபியோ டீயோ போட்டுட்டு கொஞ்சம் கப்பு கொண்டு போயிட்டு அந்த வீட்டுல முன்னாடி வச்சு வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். எவ்வளவு பெரிய ஒரு உதவி பாத்தீங்களா? அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்டினோ இந்துவோ முஸ்லிமோ யாரா இருந்தாலும் சரி, எங்க பகுதியில இருக்கிற இந்த பகுதியில வாழுகிற யார் வீட்டுல ஆனாலும் சரி, இழப்பு என்று வந்தால் அன்றைக்கு நாங்க 2 பேரும் லீவ் போட்டுருவோம். அதே போல மடிப்பாக்கத்துல லீலா ஜேம்ஸ்னு ஒரு ஆன்டி இருந்தாங்க.
அவங்க தான் முதல் முறையா அந்த மடிப்பாக்கத்துல அவங்க இருக்கிற அந்த பகுதியில வந்து வீடு கட்டினவங்க. அந்த தெருவுக்கு ஜேம்ஸ் தெருவு தான் இன்னைக்கு இருக்கு. அவங்க வாழ்நாட்களிலே 160க்கு மேல பிரசவம் பார்த்திருக்கிறார்களாம். 2 பேருமே டீச்சர்ஸ், அந்த அங்கிளும் ஆன்டி டீச்சர்ஸ். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பாரம் பாருங்க. அந்த பகுதிகளில அன்னைக்கு வந்து மடிப்பாக்கம் ஒரு கிராமம் மாதிரி இருந்ததா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்பெல்லாம் அந்த பகுதியில யாருக்காவது இந்த பிரசவம் இருந்துச்சுன்னா இவங்க வாலண்டியரா போயிட்டு லீவு போட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்வாங்களாம். அந்த ஆன்டி சொல்லும் போது சொல்றாங்க, மூத்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை கை குழந்தை இருக்கும், 2வது கன்சீவ் ஆயிருப்பாங்க, கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, பெற்றோர்கள் ஊர்ல எங்கேயாவது இருப்பாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போனா இந்த சின்ன பிள்ளைய பாக்குறதுக்கு ஆள் இருக்காது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க 2 பேரும், அங்கிளும் ஆன்சி, நாங்க 2 பேரும் போயிட்டு அந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நாங்க செய்வோம். ஆஸ்பத்திரியில தங்கி இருக்கணுமா தங்கி இருந்து கவனித்துக் கொள்வோம், இல்ல அவங்க கணவர் அங்க இருந்தாருன்னா வீட்டுல இருந்து சமைத்து எடுத்து கொண்டு போயிட்டு நாங்க கொடுப்போம். அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போனா சாப்பாடு கொண்டு போறதும் பெரிய உதவி இல்லை அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து கேண்டீன் நிறைய இருக்குது, காசை கொடுத்தா எல்லாம் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது, வீட்டுல இருந்து தான் சமைச்சு கொண்டு போகணும். 160க்கு மேல இதே போல பிரசவத்தை பார்த்திருக்கிறாங்க. பணம் கொடுப்பது ஒரு உதவி, ஆனால் நம்முடைய சரீரத்துல போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறோம் பாருங்க, அது ஒரு பெரிய உதவி. 3வது ஒரு உதவி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஈஸியான உதவி, ஆனா அதை நம்ம ஒன்றும் அதிகமா செய்ய மாட்டோம். வீட்டிலேயே இருந்து ஜெபிக்கிற உதவி. கொஞ்சம் யோசித்து பார்க்குமே, நம்ம சபைகளிலே பொதுவாக சாட்சி சொல்லும் பொழுது எல்லாருமே இது வந்து ஒரு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லிட்டு அது பிறகு கொஞ்சம் பிரச்சனைகளையும் சொல்லுவோம் எல்லாம் சாட்சி நேரத்துல. சோ இதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு நாள் மனசாட்சி தொட்டு உங்களுக்கே பதில் சொல்லிக் கொள்ளுங்க. இப்படி சபையில சொன்ன பின்பு நான் வீட்டுக்கு வந்து, ஆண்டவரே அந்த சகோதரி, ஆண்டவரே இந்த சகோதரன் இப்படி சாட்சி சொன்னாங்க ஆண்டவரே, சாட்சி சொல்லும் பொழுது இப்படி ஜெபம் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஆண்டவரே, அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது நீங்க ஜெபித்திருப்பீர்கள் என்றால் உண்மையாகவே நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஜெப உதவி ஒரு பெரிய உதவி. இந்த 3 காரியங்களுமே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு அடையாளம். சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.